என்னாச்சு உனக்கு? நல்லா தான் இருக்கியா? நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து டக்குன்னு ஏதோ ஃபுட் சேனல் பார்க்குறப்ப ஓகே பரோட்டாவா, உடனே கிரேவிங்ஸ் வந்து இட் வில் ஸ்டிமுலேட். ஸோ தே வில் ஆர்டர். பரோட்டா போடுறதுக்கு என்ன ஊற்ற போகிறோம் உங்கள் கையிலே ஊற்று. இது பண்ணால் டெய்லி கூட பரோட்டா சாப்பிடலாம். சிங்கம் சிங்கம் சகலகலா டாக்டர் டாக்டர் ஹி இஸ் த சிங்கம் ஜகஜாலம் மரிஞ்ச டாக்டர். ஹாய் டாக்டர். ஸோ என்ன இப்போ வந்துட்டு கூப்பிட்டு ஸ்டுடியோக்கு வந்துட்டீங்க. ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் எப்போவுமே என்னோட கண்டென்ட் பார்த்து ரியாக்ட் பண்ணி என்னை திட்டுவீங்க. இன்னைக்கு அதுக்காக உங்களே பரோட்டா போடுறது போகிறோம். பரோட்டாவா? பரோட்டா. ஆனால் பரோட்டாவை ஒரு ட்விஸ்டோட பண்ணுறோம். வி மேக்கிங் இட் ஹை ப்ரோட்டீன். கொஞ்சம் பன்னீரை அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், எக் ஒயிட்ஸ். என்னாச்சு உனக்கு? நல்லா தான் இருக்கியா? நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், எனக்கு எய்தர் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒன்று எல்லாத்தையும் போட்டு பொரிப்பேன், அப்படின்னா எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எக் ஒயிட்ஸ் மட்டும் செப்பரேட் பண்ணிப்போம். சூப்பர். ஸோ இதோட வந்துட்டு கொஞ்சம் தயிர் ஊற்ற போகிறோம். ஆனால் ஜிம்ப்ரோ நம்ம பாராட்டணும். அதாவது ஒரு டிஷ் பண்ணாரு, நம்ம ரியாக்ட் பண்ணோம் அதுக்கு. ஆமாம். அதுக்கு உடனே வந்து இங்கே பாருங்க நான் எவ்வளோ ஹெல்த்தியான டிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. நான் கூட பரவாயில்ல திருந்துட்டா பாரு. அடுத்த டிஷ்ஷை பார்த்தா ஐயோ ஏன்டா பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கும் டாக்டருக்கும் வந்துட்டு ஹிஸ்ட்ரி எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் வந்துட்டு ஒரு மேகி பீட்சா பண்ணேன். மேகி பீட்சா? ஆமாம். அதை பார்த்து கழுவி ஊற்றுனாரு. என்ன எப்படி நீ பண்ணலாம் இதை? இல்லை என்ன கறி வச்சுட்டா அது மேகியை தனியாக பண்ணியிருக்கலாம். ஆமாம், பீட்சாவும் தனியாக. இந்த மேகி பீட்சான்னு சொல்லிட்டு பஞ்சதந்திர மேகி மாதிரி ஆகிட்டு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. அண்ட் டாக்டர், நிறைய பேர் வந்துட்டு இந்த சோய் சங்க்ஸ்லாம் சாப்பிட்றது வந்துட்டு இது பண்ணுவாங்களே, இட்ஸ் நாட், நான் ஒரு ஃபியர் மாங்கர் பண்ணிட்டு இருந்தாங்களா? என்னது, உங்களுக்கு வந்துட்டு பாடியில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாயிரும், உங்களுக்கு கைனோ வரும், அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஃபியர் மாங்கரிங். கைனோனா வந்து கைனோகோமாஸ்டியா ஆம்பளைங்களுக்கு மேமரி கிளாண்ட் சொல்றது. கரெக்ட். they call the man boobs. எஸ். முக்காவாசியான அந்த லவ் ஹேண்டில்ஸ், belly fat, man boobs, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மெயினா வந்து எக்ஸஸ் கேலரிஸ் தான். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எஸ்ட்ரோஜன். இதுல வந்து முக்கியமான ரீசன் சாய் இஸ் ஒன் ஆஃப் த கம்ப்ளீட் ப்ரோட்டீன், ஒன் ஆஃப் த குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த மாதிரி வந்து தப்பா மிஸ்இன்ஃபர்மேஷனால வெஜிடேரியன்ஸே வந்து தே டோன்ட் டேக் சாய் தட் மச். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் அப்படியே கோதுமை மாவு போடுறேன். கோதுமை மாவு. ஸோ the other thing is just the sight of food itself will make you will start the digestive process. ஸோ அதனால தான் இப்போ ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் தெரியல, நீ கண்டிப்பாக நீ பார்த்துருப்பேன். எய்தர் சவுண்டே இருக்காது, அவங்க பேசவே மாட்டாங்க. ஏஎஸ்எம்ஆர், வெறும் சமைக்கிற சத்தம் மட்டும் கேட்கும். சமைக்கிற சத்தம் மட்டும் கேட்கும். அந்த என்ன கிரன்ச்சி சவுண்ட், ரைட்? நாங்களே பண்ணுவோம். அது ஏன் வந்து தட் பிகேம் வெரி பாப்புலர் அப்படின்னு மெடிக்கல் ஆங்கிள் சொன்னோம்னா, either the sight of the food or the sound of the food or the smell of the food. Okay. Sight, sound, smell will trigger your digestive process even without the food is presenting in front of you. Okay, and the food you correlate and then you feel happy hormones are secreted. ஸோ அப்போ வந்து அந்த நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து டக்குன்னு ஏதோ ஃபுட் சேனல் பார்க்குறப்ப ஓகே பரோட்டாவா, உடனே கிரேவிங்ஸ் வந்து இட் வில் ஸ்டிமுலேட். ஸோ தே வில் ஆர்டர் பரோட்டா அண்ட் ஸ்விக்கி. நிறைய பண்ணிக்க போலையே. நான் ஆக்சுவலி வந்துட்டு ஹெல்த்தியாக தாங்க சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் தட் சேனல் காட் ரியலி பாப்புலர், பிகாஸ் தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் தி ஃபுட் இஸ் ரிலேட்டட் டு எமோஷன்ஸ். அதே எமோஷனை கொஞ்சம் வந்து டேம்பன் பண்ணி கொஞ்சம் ட்வீக் பண்ணி யூ கேன் என்ஜாய் வித் த சேம் அமௌண்ட் ஆஃப் எமோஷன் இன் அ மாடரேட் வே தான் நம்மளோட சேனலோட மோட்டிவ். ஓகே, இது நல்லா பிசைஞ்சு வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு என்னோட வீடியோலாம் பார்த்து ரியாக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நான் பண்ண ரெசிபிஸ் அது வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதுலே என்ன பிடிக்கும், நம்ம வந்துட்டு அது வந்து ஒரு டியர் லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு குட் பேட் ஓகே அந்த மாதிரிலாம் ஒரு லிஸ்ட் போடலாமா டாக்டர்? ஆஃப் கோர்ஸ். ஐ டவுன் நம்ம ஃபர்ஸ்ட் கையெழுத்து வந்துடலாம். அதுக்கு வந்து லிஸ்ட் போடுவோம். நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் ராஜீவ்ஸ் ஃபேவரட் ஜிம்ப்ரோ தயிர் சாதம். ஹை ப்ரோட்டீன் கர்ட் ரைஸாக என்ன பண்ணோன்னா 2 வேரியன்ட் பண்ணுவோம், ஒன்று நான்வெஜ் ஒன்று வெஜ்ஜு. வெஜ்ஜில் வந்துட்டு இதே தான் ஹை ப்ரோட்டீன் தயிர் யூஸ் பண்ணி அதை ஹங்கர்டாக பண்ணிட்டேன். அதோட கொஞ்சம் பன்னீர், அதுக்கப்புறம் தாளிப்பு, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இன்னொன்று நான்வெஜ்ஜுக்கு என்ன பண்ணேன்னா சிக்கன் போட்டேன். தயிர் சாதத்தில் சிக்கன் அது எப்படின்னா ஒரு ஃபுல்லாக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் சிக்கனு. அது அப்படியா? ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு தயிர், அதுக்கப்புறம் அதே மாதிரி தாளிப்பு, சாதம் போட்டு சாப்பிட்டா ஆக்சுவலி வந்துட்டு தயிர் சாதத்தில் எம்எஸ்ஜி போட்ட மாதிரி இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ். சூப்பர்ல? யா திஸ் இஸ் டாப்
டாப். ஏன்னா தயிர் வந்து மை ஃபேவரேட்ல, பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் குட் திங் ஃபார் த கட் பாக்டீரியா. ப்ளஸ் யூர் ஆல்சோ ஆடிங் ப்ரோட்டீன். அது ப்ரோட்டீனே தெரியாம எப்படியோ வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். சரி பல்லே கில்லாடி. அண்ட் ஒன் மோர் திங், என்னோட ஃபேவரட் டிஷ், மை கோ டு டிஷ், கம்ஃபர்ட் ஃபுட் இஸ் தயிர் சாதம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம் தான், எனி டே. நெக்ஸ்ட் இஸ் ஜிம்ப்ரோ ப்ரோட்டீன் பொங்கல். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு ரைஸு, நிறையா பருப்பு, அவ்வளோதான் பொங்கல், நார்மல் பொங்கல். அண்ட் பொங்கல் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டிருப்பேன். நெய், ஐ திங்க் த கீ இஸ் அ wonderful source, very healthy fat. The key thing is high calorie. It's intermediate-ல வரும். Next is the one that you reacted to, Jimbro shawarma rice bowl. This is my favorite. This is actually அது வந்துட்டு லோ கேலரி ஃபுட் மாதிரியே இல்லை சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வந்துட்டு நான் சிக்கன் கிரில் பண்ணிட்டேன், அதுக்கு வந்து நான் அந்த ஷவர்மா ஸ்பைஸ் மிக்ஸ் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கிரில் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ரைஸில் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டிருப்பேன் அந்த ஸ்பைசஸ்லாம் வதக்கிறதுக்கு. அண்ட் ஐ ஹேட் அ சாலட். I know that dish. It's good. It was really nice. It's actually good. It's top to bottom, top to middle போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ அது எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் ஒயிட் சாஸ் வேறு பண்ணேன், பன்னீர் அரைச்சி போட்டு. யுவர் ஆங்கிள் இட்செல்ஃப் இன்னும் எப்படி ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஆமாம், ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கேலரிஸ் எப்படி அப்படி தான் யோசிக்கிறேன். இந்த ஆமாம், ஸோ இந்த சீரீஸ் பண்ணும்போது அதுதான் மெயின் தாட். ஸோ அதான் இந்த அளவுக்குலாம் பண்ணலாம். Not many people know all this hacks. நான் அதை ஆரம்பிச்சதே அதுக்கு தான். நான் வந்துட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். I see. நிறைய பேருக்கு அப்போ போகல, நல்லா நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணீங்க, அப்புறம் தான் இதுக்கு நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஸோ எனக்கு அது கூட கொடுக்க மாட்டேங்கிறான், இட்லி கூட தர மாட்டேங்கிறேன். ஸோ அதுதான். So we're done with the first segment. சூப்பர், முடிச்சாச்சு. ஓகே டாக்டர், மாவு பிணைஞ்சிட்டோம், ஒரு கேம் விளையாடிட்டோம். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பரோட்டா அப்படியே சாப்பிட முடியாதுல்ல, அதுக்காக ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் அரைச்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். சூப்பர், கிரேவி ரெடி. உங்களுக்கு வேணும்னா இதுலேயே மற்ற காரப்பொடி அப்படிலாம் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்குது, நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி இருக்கிற மசாலா ஒன்று போட்டுறேன். நம்ம வந்து நான் குக்டோட செட்டிக்கார வச்சு மதுரை சுக்கா மசாலா போடுறேன். ஸோ டாக்டர், சிக்கன் வந்துட்டு இருக்கு, மாவு ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கடைசி காம்பனண்ட் ஃபைபருக்கு சாலட். வெரி நைஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு கேரட் பீல் பண்ணிடலாம். ஸோ திஸ் கேரட் இதெல்லாம் வந்து இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் தான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் தான் யூ ஹாவ் டு ஃபீட் யுவர் கட் பாக்டீரியா. ஒரு நாளைக்கு 25 கிராம் தேவை. ஸோ இதில் எவ்வளோ கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன்? 2 கேரட் போடுறீங்களா? எவ்வளோ கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன்? காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் 5 கிராம். இன்னும் இல் கெட் ஒன்லி 3 to 4 grams. அப்படியா? இவ்வளோ 2 கேரட்லையா? 2 கேரட். தட்ஸ் ஹவு மச் யூ நீட் டு இன்க்ளூட் வெஜிடபிள்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அப்போ இங்கே இது மட்டும் 3 கிராம், ஒரு நாளைக்கு மினிமம் 25 கிராம் வேணும். ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் டு ஹேவ் 8. அந்த 8 வந்து doesn't have to be in the same meal. It could be the whole throughout the meal. But most of the times what happens is we never include vegetables at all most of the times. So அதனால தான் people say eat fiber first. ஏன்னா அது சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் சாப்பிட முடியாது, கம்மி நிறையா சாப்பிட முடியாதுல்ல, பசிக்காது. ஓகே, சாலடும் ஓவர். பியூட்டிஃபுல். இப்போ வந்துட்டு சிக்கன் கிரேவியும் ஓவர். பரோட்டா போட்டுடலாம். பரோட்டா வெரி நைஸ். போட்டுருவோம். பரோட்டா போடுறதுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம், உங்கள் கையிலே ஊற்று. இது எவ்வளோ ஊற்றணும்? நீங்கள் சும்மா கொஞ்சோண்டு தான், நிறைய தேவையில்லை. சரி, அதுலேயும் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கனால இவ்வளோ இருந்தால் போதும், ஹெல்த்தியாக பண்ணுறோம். அப்படியா? வாவ், இது பண்ணால் டெய்லி கூட பரோட்டா சாப்பிடலாம். While we do this, Kamli wants to ask us a few questions. Oh, very nice, Kamli. ஸோ நெவர் ஹேவ் எவர் தான் ப்ளே பண்ண போகிறோம். நான் சில சினாரியோஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பண்ணல. ஐ ஹேவ் நாட். ஃபர்ஸ்ட், நெவர் ஹேவ் ஐ எவர் ஜட்ஜ்ட் another content creator's video and thought I could have done a better job than this. Yes. Yes, of course.
Never have I ever panicked when someone asked me for advice in real life, cooking or medical. நெவர். I panic. Again, a true story. சொல்கிறேன் இதெல்லாம். So I was standing in a talk show. Okay. I'm sorry, I finished my talk show. It was like an hour and a half. It's a Medcom show. Okay. முடிச்சதுக்கப்புறம் வந்து people wanted to take pictures with me. They were standing in line and everything. One guy actually bought a big box. And then he was standing in line and he said, his turn came. He came and then I said, oh, it's a very wonderful gift box. நான் இது அமெரிக்காவுக்கு எப்படி தூக்கி போடுறேன்னு தெரியல, இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்தா, that is his operative report of his piles operation. டாக்டர் இதை செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர், ரொம்ப நேரமாக வைக்கிறேன் அப்படின்னு நிற்காதமா உட்கார முடியாது தலை. So a doctor, I think they should change that. Please don't call doctors friends only for medical consultation alone. We are there for other things as well. படத்துக்கு மட்டும் நீங்கள் தனியாக போயிட்டு வயிற்று வலிக்கு மட்டும் எங்களை கூப்பிட்டா எங்களுக்கு எவ்வளோ வேலை அறியும். Never have I ever judged someone's plate of food silently. Yes. Of course. என்ன சைலண்ட்லி vocally. Never have I ever googled my own symptoms and freaked out. Yes. Absolutely. Yes. So yeah, that's it. Questions முடிஞ்சிருச்சு, டிஷ்ஷும் முடிஞ்சிருச்சு டாக்டர். கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. Doctor, since you are the guest, why don't you super. go for the first bite? You will take this and then side dish மாதிரி. நீங்கள் அதான் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, வெறும் பரோட்டா மட்டும் சாப்பிடுங்க, இல்லை இது வச்சு அதில் கொஞ்சம் வச்சு எப்படி வேணாலும். இப்போ கடையில் சாப்பிட்ற பரோட்டா இருக்கலாம், அதோட டேஸ்ட் தெரியும். அந்த டேஸ்ட் வந்து let's say 10 out of 10 வச்சுக்கோங்க. இது வந்து almost 8.5 9 வருது. With this much amount of healthy thing. Yeah. And it's amazing. And இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் கரெக்ட், கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் சிக்கன் வச்சு சாப்பிட்டா அவ்வளோதான், இன்னொரு பைட்டில் சூப்பராக இருக்கும். நைஸ்ல. சூப்பர். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் அ வெரி குட் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் மீல். கண்டிப்பாக. ஆமாம், நான் இதை விட வந்து ஐ ஜஸ்ட் ஆட் அ ஃப்ரூட், அவ்வளோதான். இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ டேஸ்டாக பண்ணுறது வந்து குட் ஜாப். தேங்க்யூ. நைஸ். ஸோ டாக்டர், உங்களை கூப்பிட்டு எப்போவுமே அன்ஹெல்த்தியாக பண்ணாமல் ஹெல்த்தியாக ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எப்போ உங்கள் சேனலுக்கு என்ன கூப்பிட்டு போய் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போறீங்க? எப்படி கோத்துற மாதிரி கேமரா வேறு ரோலில் இருக்கா? அஃப்கோர்ஸ் உங்கள் டீம் எல்லாரும் கூப்பிட்டு ஐ கோயிங் டு சே கட் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ் வந்து பண்ணி கொடுங்க எங்கள் ஆடியன்ஸ்க்கு. So it will be very nice. I think the need of the hour is இந்த மாதிரி innovative recipes தான். கண்டிப்பாக. Because of the availability of the food surrounding us. கண்டிப்பாக. It's not healthy food does not mean it's just rice, chicken and broccoli. Correct. There's so much more and I had so much fun cooking with you today. Oh, thank you. என்னை வச்சு செஞ்சீங்க நீங்கள், பட் பரவாயில்ல, ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் டு குக்ட், லைக், ஷேர், அதுக்கப்புறம் திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் அமைத்திட்டு அடுத்து யார் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வரணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனல் சரி ஐயோ மறந்தே போயிட்டேன். மறக்காம வந்துட்டு டாக்டர் பாலோட இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கில் இருக்குங்களா, எல்லா மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்காரு. போய் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. அவருக்கும் பெல் ஐக்கான்லாம் வந்துட்டு அந்த ரிங்கர்லாம் ஆன் பண்ணிடுங்க. அவங்க வீடு சாமி முன்னாடி இருப்பேன். ஸோ எஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் எபிசோட்ஸோட வரத்துக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரில. ஸோ ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட் யார் கூப்பிடலான்னு வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.